மாணவ மாணவிகளுக்கும் அலைகள் போல் அலைந்து திரிந்து பணியாற்றும் ஆசிரியர்களுக்கும் இந்த அலைகளை ஊக்குவிக்க வந்திருக்கும் நம் ஜெகன் அண்ணனுக்கும் என் அன்பார்ந்த முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் இங்கு பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளை பற்றி. அடுத்த பிறவியில் நான் தமிழனாக பிறந்து திருக்குறளை கற்க வேண்டும் என்றார் மகாத்மா காந்தி. விக்டோரியா மகாராணியோ காலையில் எழுந்தவுடன் கண் விழித்தவுடன் முதலில் படிக்கும் நூல் திருக்குறள். திருக்குறளில் அறம், பொருள், இன்பம் என 3 இயல்களும் 9 இயல்களும் 133 அதிகாரங்களும் 1330 குறட்பாக்களும் 12,000 சொற்களையும் தன்னுள்ள அடக்கியுள்ளது. இவ்வளவு சிறப்புமிக்க திருக்குறளை நாமும் கற்போம், பயன்பெறுவோம். நன்றி, வணக்கம். சூப்பர். எல்லா தலைக்கு மேல தூக்கி ஒரு பெரிய கை தட்டி கொடுங்க. தங்கச்சி சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஏகேடி மானத்தை காப்பாத்திடுடா. இங்கே புலியை விரட்டும் தமிழச்சியும் இங்கே, விண்ணை மட்டும் அறிவுகளும் இங்கே, அந்த அறிவுகளை வளர்க்கும் ஆசானும் இங்கே, இந்த தமிழை வளர்க்கும் ஜானண்ணாவும் இங்கே. இந்த கவிதையை நான் முடிக்க ஒரே ஒரு கவிதையை மட்டும் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். கவிதை வடிக்க கற்பனை வேண்டும், கற்பனை பெருக்கெடுக்க தனிமை வேண்டும், தனிமை நாட வழிகள் வேண்டும், வழிகள் பெருக்கெடுக்க தோல்வி வேண்டும், தோல்வி அடைய போட்டி வேண்டும், போட்டியில் பங்கேற்க முயற்சி வேண்டும், முயற்சி செய்ய ஈடுபாடு வேண்டும், ஈடுபாடு காட்ட ஆர்வம் வேண்டும், ஆர்வம் காட்ட முதலடி வேண்டும், முதலடி தொடங்க அனுபவம் வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் நீங்களும் கவிஞன் தான். எனவே நீங்களும் கவிஞன் ஆகுங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழியை நிலைநிறுத்துங்கள். இத்தகைய சிறப்பு வாய்ந்த மொழி என் தாய்மொழி என்று நீங்களும் பெருமிதம் கொள்ளுங்கள். நானும் என் இறுதி மூச்சு வரை நினைத்து வாய்ப்பு கொடுத்ததற்கு நன்றி கூறி விடை பெறுகிறேன். Thank you.